அனைவருக்கும் வணக்கம். ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தாவேகா கட்சியையும் விஜய் அவர்களுடைய அரசியலையும் விமர்சனம் பண்ணி பல காணொளிகள் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான். அது போக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணுறாங்க. ஏதாவது படங்கள்லாம் தியேட்டரில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையெல்லாம் அவங்க பேசுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவங்க சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கத்தில் படம் பார்க்குறதுக்கு அவங்க போயிட்டு இந்த ரிவ்யூலாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூ எடுத்துகிட்டு வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா 4 அணில் குஞ்சுகள். யார்? 4 அணில் குஞ்சுகள் கிடையாது. அவங்க தலைவர் அவங்களை ப்ரொமோட் பண்ணி விட்டுருக்காரு இல்லையா, ஆச்சரிய குறிகள். அந்த ஆச்சரிய குறிகள் 4 பேரை சேர்ந்து என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனலை சேர்ந்த ஒரு சகோதரர்கிட்ட வம்பிழுத்துருக்கானுங்க. வம்பிழுத்து அவரை தாக்க முற்பட்டு அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேரும் புழல் சேரில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசுகிறப்போ சும்மா லாஜிக் இல்லாமல் தற்குறின்ட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு போனார். ஞாபகம் இருக்கா? அவ்வளோ கோபத்தில் இருக்கீங்களே விஜய் அவர்களே, உங்கள் ரசிகர்கள் பண்ணக்கூடிய காரியங்களை பாருங்கள். 2 பேர் விமர்சனம் பண்ணுறதை பொறுக்க முடியாமல் அவங்கள தாக்கணும்னு சொல்லி வன்முறையில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு இவனுங்க இறங்கி வந்திருக்கானுங்க. ஆதவர்ஜுனா ஜென்சி புரட்சி நிகழும், இங்கே இளைஞர்கள்லாம் கொதித்தெழுவார்கள், இளைஞர்கள்லாம் அப்படி இப்போ நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான இது தெரியுமா, அப்படி தெரியுமா, எப்படி தெரியுமான்னு சொல்லி ஆதவர்ஜுனா போட்ட பதிவு இந்த மாதிரி இவங்களை தூண்டி விடுறது இருக்கு இல்லையா. நம்ம இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே அலறீங்க அப்படின்லாம் பேசுறது. இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி தலைவரோ கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களோ இந்த கட்சியில் இந்த இளைஞர்களை எல்லாம் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறவங்களோ தூண்டி விடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி டயலாக்ஸ் விட்டுக்கிட்டு இருந்தா அதோடைய முடிவு என்ன, அதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஜெயிலில் போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இப்படி 2 பேரை பொது இடத்துல போய் தாக்கணும்னு முற்படுறானுங்க. அந்த தைரியத்தோடு இவனுங்க போகிறானுங்கன்னா இவனுங்களை பின்ன தற்குறின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? அரசியல்னா என்னன்னு தெரியாது, விமர்சனம்னா என்னன்னு தெரியாது, பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணுன்றது தெரியாது. எந்த அடிப்படையான எந்த நாலேஜுமே இந்த தற்குறிகள் கிட்ட இல்லை அப்படின்னா இவனுங்களை தற்குறிகள் தானே சொல்ல முடியும். தற்குறின்னு சொல்லிட்டா மட்டும் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுறது ஊரை கூட்டி கிடந்து. காஞ்சிபுரத்தில் அன்னைக்கு கூட்டினார் பாருங்க, அதெல்லாம் ஊரை கூட்டி அழுறது தான். அழுதுகிட்டு போயிருக்காப்புல. எங்களை தற்குறின்னு சொல்கிறீங்களா, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் ஆச்சரிய குறிகள், இங்கே அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறிகள், இதுதான் அரசியல் மாற்றமா? போச்சா இப்போ வாழ்க்கை போச்சா? 4 பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு எஃப்ஐஆர் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. துரத்துக்கிட்டே வரும் எங்கே போனாலும். அதில் வேறு அந்த 4 பேரும் ஆட்டோ ஓட்டுநர்களாம். தேவையா? ஆட்டோ ஓட்டி தான் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? பல தடவை சொல்லியாச்சு, நமக்கு பிடிக்காத நபர்களாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள நம்ம போய் எதுவும் சீண்டக்கூடாது, அவங்கக்கிட்ட போய் வம்பிழுக்க கூடாது. ஒருத்தவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்கள வழிமறிக்கிறதே முதல்ல தவறு. அப்படி ரோஸ்ட் பிரதர்ஸ் ஐயோ எங்கள் தலைவரை பற்றி தப்பு அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் லீகலாக அதை ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். லீகலாக இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எங்கள் தலைவர் மேலே, எங்கள் தளபதி பண்ணாத விஷயங்களை சொல்லிட்டாங்க, எங்கள் தளபதி அவருடைய நேமுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லீகலாக தான் ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். இந்த அணில் குஞ்சுகளுக்கு நல்லாவே தெரியும், அவங்க எதுவுமே இல்லீகலாக எதுவும் பண்ணலை. அவங்க அவதூறு பரப்பலை, எந்த தவறான விஷயங்கள் எதுவுமே அவங்க செய்யலை. நாகரிகமான முறையில் தான் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்ன விஜயை தொடர்ந்து அட்டாக் பண்ணுறதுனால இவனுங்களுக்கு பொறுக்க முடியலை. அரசியல்னா அப்படிதான்டா இருக்கும், நம்மளை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு வக்கு இருந்தால், திராணி இருந்தால், தில்லு இருந்தால் நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பித்து பேசுங்க. அவங்களுக்கு எதிராகவே பேசுங்க, நாகரிகமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எதிராக பேசுங்க, என் கருத்துக்கு எதிராக பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ மக்கள்கிட்ட பேசுங்கடா, அதுதான்டா அரசியல். அதை விட்டுக்கிட்டு பப்ளிக்கில் பார்த்தா அடிப்போம், பார்த்தா வெட்டுவோம், பார்த்தா இதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டு பப்ளிக்கில் ஆக்சுவலாக பார்க்குறப்போ அது மாதிரி வழிமறித்து ஏதாவது மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஏன் பண்ணுறீங்க? இந்த காணொலியை பாருங்கள். காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்ட காணொலி. 4 பேரும் காவல் நிலையத்தில் கையை கட்டிட்டு நிற்கிறானுங்க. அங்கே நின்று ரவுடிசம் பண்ணிக்கிட்டு காவல் நிலையத்தில் போய் கை கட்டிட்டு பயந்து போய் நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏது பண்ணுறதுன்னு தெரில. அந்த 4 பசங்களுடைய தாய் தகப்பன்மாரெலாம் அந்த பசங்க கிட்ட, ரோஸ்ட் பிரதர்ஸ் கிட்ட கெஞ்சிருக்காங்க, எப்பா எப்படியாவது இதை வாபஸ் வாங்கியிருக்கப்பா. அவங்க எப்படி வாபஸ் வாங்க முடியும்? நாளைக்கு இது மாதிரி மறுபடியும் இந்த அணில் குஞ்சுகள் வேற எவனாவது நின்றுக்கிட்டு இவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணால் அவங்க என்ன பண்ண முடியும்? இது அவங்களோட மட்டும் நிற்கலை, என்னையுமே ஒருத்தன் மிரட்டுறான், அடுத்தது நீ தான் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ரோஸ்ட் பிரதர்ஸ் பற்றின அந்த செய்தி நியூஸ் கார்டு இருக்கு இல்லையா, அதை எனக்கு அனுப்பி அடுத்தது நீ தான், அந்த நீ கூட போடலை, வெறும் நீ. நத்ததான தமிழக வெட்டி கழகம்
இப்படின்லாம் அனுப்பி நம்மளை மிரட்டுறானுங்க. இன்னும் பல பேர் வந்து மிரட்டுறானுங்க, அடுத்தது நீ தான் பார்த்துக்கோ, உன்னை எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து அப்படியே சூற வெட்டுறோம் பார்த்துக்கோ, அப்படியே வந்து அப்படியே இப்படி செஞ்சிடும் பார்த்துக்கோ, அப்படி செஞ்சிடும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா, இந்த மாதிரி வந்து மிரட்டிட்டா ஏதாவது இந்த மாதிரி பப்ளிக்கில் போகிறப்போ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா வந்து இவனுங்க நிப்பாட்டிடுவாங்க, நம்ம தளபதியை வந்து பேசுகிறத நிப்பாட்டிடலாம் அப்படின்னு இவனுங்க நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க போல். அட தற்குறிகளா, ஷோ, இதுக்கு தான் இவனுங்களை தற்குறிகள்னு சொல்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களெல்லாம் பார்த்தா அது அவனுங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுன்றது கூட தெரியாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க போகிறங்க. இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறது, தற்குறிகள் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கிறுக்கணுங்களெல்லாம் விஜய் அவர்கள் தான் மெச்சுக்கணும். இவனுங்களெல்லாம் வேறு யாருமே மெச்சுக்க முடியாது. இப்படிலாம் எவனாவது பண்ணுவானா, பைத்தியக்காரர். அவருக்கு படம் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க, படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவரை போய் வழிமறைச்சி 200 கொடுத்தா நீ வந்து எங்களுக்கு வீடியோ பண்ணுவியா அப்படின்லாம் ஏதாவது கேட்டிருக்கானுங்க போல். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தாக்கியிருக்கானுங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய குற்றம். இந்த இளைஞர்கள் எந்த மாதிரி பாதையை நோக்கி போகிறாங்கன்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எதையாவது செஞ்சுப்புட்டு அதுக்கு பிறகு கிடந்து கதறுன்னு கதறானுங்க. அப்படியே 4 பேர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு தைரியம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அவன் தனியாக மாட்டிக்கிட்டான் பாரு, அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தைரியம். அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்றது மட்டும் தானே அவனுக்கு பார்ப்பானுங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தானே ஹைலைட்டே. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் வந்து தூண்டி விடுறானுங்க தெரியுமா. இந்த தூண்டி விடுறவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்முன்னு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருவானுங்க. அவனுங்க வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி களத்தில் இறங்கி இந்த மாதிரி ரோஸ்ட் பிரதர்ஸை வந்து நேரில் பார்க்குறாங்க, இல்லை என்னையே நேரில் பார்க்குறாங்க, யாரையாவது நேரில் பார்க்குறாங்க விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்களா அப்படின்னு சொன்னாக்க உடனே வந்து அவங்கக்கிட்டலாம் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதாரணமாக அரசியல் புரிதல் இல்லாதவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த மாதிரி ரோட்டில் இறங்கி யாரையாவது பார்க்குறப்ப டக்குன்னு வந்து நீ எப்படி எங்கள் தலைவனை பற்றி பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப கடினமாக உழைச்சாதான் அவங்களுக்கு வீட்டுக்கு காசு அப்படின்ற நிலையில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இவனுங்கள்லாம் போய் ஒளிஞ்சுப்பானுங்க. இப்போ ரோஸ்ட் பிரதர்ஸை வம்பிழுத்து அவங்கள தாக்கலை அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஒழுங்காக போய் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒழுங்காக வேலையை பார்த்து சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்துருக்கலாமா? தேவையா இது? விஜயும் வரப்போகிறதில்ல, தாவேக்கான்ற கட்சியும் வரப்போகிறதில்ல, யாரும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இவங்களாவே தான் ஏதாவது பண்ணி பெயிலுக்கெலாம் அப்ளை பண்ணி அது கிடந்து லோலோன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் உண்டு. வெளியே வந்தாலும் எஃப்ஐஆர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாவே பல விஷயங்கள் லைஃப்பில் இல்லாமல் போயிடும். ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கூட எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்றது அந்த மாதிரி எஃப்ஐஆர் வாங்கினவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சுது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு நேரில் ஆஃப்லைனில் மிரட்டுறது, இந்த மாதிரி அடிக்க போகிறது, இதுக்கெல்லாம் மட்டும் வந்துட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க, இதில் மட்டும்தான் மாட்டுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆன்லைனில் உட்காந்துருந்து த்ரெட்டன் பண்ணுறது, ஆன்லைனில் உட்காந்துருந்து தப்பாக வந்து அப்யூஸ் பண்ணுறது, குடும்பத்தை அப்யூஸ் பண்ணுறது, இப்படிலாம் என்னது பண்ணாலுமே இந்த மாதிரி சிக்கல்கள் வரதான் செய்யும். லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா வர்ச்சுவல் வாரியர்ஸ். உங்கள் அண்ணன் கொண்ணன்லாம் யாருமே வரமாட்டாங்க. இந்த கட்சியை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக செயல்படுது. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், இந்த இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களை எல்லாம் வந்து முன்னாடி நிறுத்திட்டு அவனுங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறானுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த சோசியல் மீடியாஸில் தூண்டி விடக்கூடியவனுங்கள்லாம் இந்த மாதிரி சாதாரணமாக ஏதாவது வேலை பார்க்குறவங்கள முன்னாடி நிறுத்திட்டு இவனுங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஆக மொத்தம் ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து ஒவ்வொருத்தனையாக தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இவனுங்களுடைய மனநிலையை மட்டும் பாருங்களேன். விஜய் யாருமே விமர்சனம் பண்ணிடக்கூடாது. விமர்சனம் பண்ணால் நாங்கள் இப்படி தான் பேசுவோம். நீ எப்படி பேசலாம்? உனக்கு என்ன தைரியம்? எங்கள் தளபதி யார் தெரியுமா? 500 கோடி சம்பாதிச்சவர், 1000 கோடி சம்பாதிச்சவர். எத்தனை கோடி சம்பாதிச்சவர்னா என்னடா? என்னை ஆள்றதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கா? இல்லைன்னு சொன்னால் நான் அவனை விமர்சனம் பண்ண தான் செய்வேன். என்ன பண்ண முடியும்? நான் விமர்சனம் பண்ணுறதுல உனக்கு உடன்பாடு இல்லைன்னா நீ என்னை விமர்சனம் பண்ணு. அதை விட்டுக்கிட்டு உனைய வெட்டிடுவேன், உன்னை பார்க்குற இடத்துல வர உடைய அப்படி செஞ்சிருவேன், எப்படி இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல் மயிருக்கெல்லாம் இங்கே யாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் அதிகமாக தான் மக்கள்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை தோலுரிச்சு காட்டிக்கிட்டு இருப்போம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஒழுங்காக அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று வாக்குகளை பெற பாருங்கடா. அந்த வேலையை ஒழுங்காக பாருங்கடா. மக்கள் சேவையை ஒழுங்காக பண்ணுங்கடா. அதை விட்டுக்கிட்டு இவனுக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் உடனே இப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்பில் ஆஃப்லைனில் போய் நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள தாக்கிக்கிட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்க தற்குறிகளா? இதுக்கு தான் தற்குறிகள்னு சொல்கிறான். திமுகவுடைய அரசியல் மேலேயும் திமுக தலைவர்கள் செய்யக்கூடிய அரசியல் மேலேயும் உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்களும் பொது வெளியில் பதிவு பண்ணுங்கள். யாரும் உங்களை வந்து எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நாகரீகமாக ஒழுங்கான விமர்சனங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் யாரும் உங்களை எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் தாவேகா அப்படின்ற கட்சியை பற்றியும் அந்த கட்சியோடைய அரசியலை பற்றியும் நாங்கள்லாம் பேசுகிறப்போ நீங்களும் கேட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி முடியாதா? எதிர் விமர்சனம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணீங்கன்னு சொன்னால் அப்புறம் அதோடைய விளைவுகள்லாம் கடுமையானதாக இருக்கும். இதுலேயும் நிறைய அணில்கள் இந்த சீரியஸ்னஸை வந்து உணராமல் என்ன பண்ணுறானுங்கன்னா, எங்கள் தலைவரை பற்றி பேசினா இப்படி தான், அதனால எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பேர் தான் ஃபாசிசம்.
எங்களை பற்றி யாருமே பேசக்கூடாது, எங்களை விமர்சனமே பண்ணக்கூடாது, ஆனால் நாங்கள் மட்டும்தான் பேசுவோம், நாங்கள் எல்லாரையும் அப்யூஸ் பண்ணுவோம், நாங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டுவோம், கொலை மிரட்டல் விடுவோம், குடும்பத்தை வந்து மார்க் பண்ணுவோம், இப்படின்லாம் வந்து நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், எங்களை யாருமே கேட்டக்கூடாது. எங்கள் தலைவர் மேடையில் ஏறி வந்து கேனத்தனமாக வந்து சவால் விடுவார். எங்கள் தலைவர் வந்து உருப்படியான அரசியலை பண்ண மாட்டார். எங்கள் தலைவர் 41 பேர் சாகுறப்போவும் அங்கே அந்த மக்களையெல்லாம் விட்டுக்கிட்டு ஓடி போய் ஒளிவார், என்ன வேணால் பண்ணுவார். எங்கள் தலைவருடைய அரசியல் அப்படி தான் இருக்கும். விமர்சனம் யாராவது பண்ணுனீங்க, இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நிற்கிறானுங்க. இதுக்கு பேர் தான் ஃபாசிஸ்ட் மனநிலை. நாங்கள் மட்டும்தான் செய்வோம், நீ என்னை செய்யக்கூடாது. இந்த ஜில்லா படத்தில் சொல்லுவார் இல்லையா, தப்பு நடக்கக்கூடாதுலாம் இல்லை, தப்பு நடக்கணும், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு ஜில்லா படத்தில் சொல்லுவார் இல்லையா, அந்த மனநிலை இவனுங்களுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த படங்களெல்லாம் பார்த்து தான் இப்படி கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கானுங்க. இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. கண்ணுங்களா சொன்னா கேளுங்கடா, சொன்னா கேளுங்கடா. இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னு பாருங்க, இன்னும் 6 மாதம் தாண்டா, 6 மாதம் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வருவார், உங்கள் எல்லாரையும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருமே அப்படின்னு வைக்கிறானுங்க. இவனுங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அது இவனுங்களுக்கு புரியல ஒரு பக்கம். அதை விட்டாலும் ஒருவேளை தப்பி தவறி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இவனுக்கு இந்த மனநிலையில் இருக்கானுங்க பாருங்க. யாராவது எங்களுக்கு எதிராக பேசுனீங்க உங்களெல்லாம் உரிச்சிருவோண்டா அப்படின்னு இருக்கானுங்க பாருங்க. அப்போ அதிகாரத்துக்குலாம் போனால் என்ன செய்வானுங்க? அதிகாரத்துக்கு போய் உட்கார்ந்தா நாங்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையுமே நாங்கள் வந்து ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்னு தான் பேசுகிறானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? எதிராக யாருமே பேசக்கூடாதுன்னா அப்போ எப்படி ஜனநாயக நாடாக இருக்க முடியும்? அதுக்கு பேர் தான்டா மன்னராட்சி. தற்குறிகளா? மன்னராட்சின்னு சொல்லி திமுக ஆட்சியை வந்து மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் மன்னர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, எங்கள் தலைவருக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, ஆனால் நாங்கள் தான் எல்லாமே பண்ணுவோம். ஃபாசிஸ்டான மன்னரும் ஃபாசிஸ்டான தொண்டர்களுமா இருக்கானுங்க இவனுங்க. இவனுங்க வந்து திமுக வந்து மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கரூரில் இந்த சம்பவம் நடந்தப்போ விஜயை கைது பண்ணியிருக்க வேண்டிய இடத்துல கைது பண்ணாமல் விட்ட ஒரு ஆட்சியை வந்து ஃபாசிஸ்டான். அந்த நபரை கைது பண்ணால் இவனுங்களாம் தரையில் உருண்டு பிறழுவானுங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணாமல் இப்போ உடனே ஏதாவது ரியாக்ட் பண்ணணும், ஏதாவது வந்து கைது நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டா ஏதாவது இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அதை பெருந்தன்மையாக விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த தலைவருமே வந்து இந்த மாதிரி மக்கள் சாகிறதையோ தொண்டர்கள் சாகிறதையோ விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பெருந்தன்மையாக. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து மன்னராட்சின்றானுங்க. இவனுங்கெல்லாம் பாருங்கள், இவனுக்கு எதிராக பேசினாலே போய் சண்டைக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வரானுங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஃபாசிசம் பாயாசம்னு வந்து இவனுங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும். பாஜகவுக்கு சற்றும் சலிச்ச நபர்கள் நீங்கள் கிடையாதுரா. பாஜக எப்படி நார்த் இந்தியாவிலலாம் இளைஞர்களெல்லாம் தூண்டி விட்டு தலையில் ஒரு காவி துண்டை கட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்து அடிச்சு கொள்ளுங்கடா, முஸ்லீம்ஸ் எல்லாம் அடிங்கடா அப்படின்னு சொல்லி ஏவி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு ஒரு அரசியல் செஞ்சு குளிர்காயுதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கள் விஜயண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த மாதிரி கண்மூடித்தனமாக கல்ட்டு மனநிலையிலேருந்து இருக்கக்கூடிய இந்த நபர்களை எல்லாம் யூஸ் பண்ணி அவனுங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அவர் ஜாலியாக ஒரு பனையூருக்குள்ளே உட்காந்துருக்காரு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரியான அரசியல் தான். நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்கிறவனுங்க வேணால் தப்பிச்சிடலாம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருந்தீங்க, இந்த மாதிரி வந்து வெறி பிடிச்சி போய் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு நேரில் பார்க்குறப்போ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் வழி நடக்கக்கூடிய ஆட்சி. இங்கே வந்து சும்மா பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க மாட்டாங்க, புரியுதா? தூக்கி உள்ளே வைக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஐயோ அம்மானு கதறினாலும் இங்கே ஒன்றுமே யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கலை, அதுக்குள்ளே இவனுக்கு எவ்வளோ புறம்போக்குத்தனம் எவ்வளோ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்றதை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கட்சியுடைய கிரைம் ரேட்டை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பண்ணிட்டானுங்க பாருங்கள். எவ்வளோ பேர் சிறைக்கு போயிட்டானுங்க, எவ்வளோ பேர் இந்த மாதிரி கேஸ் வாங்குறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுங்க செயல்படுறானுங்க, அவ்வளோ மோசமாக செயல்படுறானுங்க. அரசியலை வந்து அரசியலாக பார்க்காம அவதூறு பரப்பிக்கிட்டு முதலமைச்சரை வந்து தப்பாக பேசுறது, துணை முதலமைச்சரை தப்பாக பேசுறது, திமுக தொண்டர்களை தப்பாக பேசுறது, திமுக தொண்டருடைய குழந்தைய தப்பாக பேசுறது, எவ்வளோ பண்ணுறானுங்க இல்லையா? இவனுக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறானுங்க. இந்த கரூர் விவகாரத்தில் சதின்னு சொல்லி அவ்வளோ கேவலமான கருத்தையெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கு எவ்வளோ கேஸ் வாங்கினானுங்க, அதுக்கு முன்னாடியும் எவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கானுங்க, இப்போவும் பாருங்கள் எவ்வளோ கேஸ் வாங்குறானுங்க. இந்த மாதிரி எந்த கட்சியிலேயாவது நடந்திருக்கா? எவ்வளோ எதிர்கட்சிகள் இருக்குது, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன இப்படியா கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க? இப்படியெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க என்ன வந்து திமுக காரங்களை பார்க்குற இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டா இருக்காங்க? இல்லையா? அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு, அரசியல் சகிப்புத்தன்மை இருக்குது. நமக்கு பிடிக்காத நபராக இருந்தாலும் போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போய் சண்டை போடக்கூடாது, அது நமக்கு தான் வந்து பேக் ஃபேர் ஆகும், நம்ம அரசியலுக்கு பேக் ஃபேர் ஆகும், நம்ம கட்சிக்கு வரக்கூடிய வாக்கை அது வந்து பாதிக்கும் அப்படின்லாம் அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்கும். நம்ம அதை வந்து களத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே கடந்து போவாங்க. ஆனால் இவனுங்களை பாருங்கள், ஏதோ கொலையாடி சண்டை மாதிரி ரோட்லேயே வந்து எல்லாரையும் அடிக்கணும் குத்தணும் வெட்டணும்னு நின்றுட்டு இருக்கானுங்க.
பைத்தியக்காரனுங்க. இவனுங்க இப்படிலாம் செய்ய அது அவனுங்க கட்சிக்கு தான் பெரும் பின்னடைவை உண்டாக்கும் அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கானுங்க. அதுதான் அந்த அளவுக்கு தற்குறிகளாக இருக்கானுங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். இவனுங்க பண்ணுறத அப்படியே எடுத்து மக்கள்கிட்ட போட்டு காமிச்சோன்னாலே போதும். இப்போ இந்த மாதிரி போட்டு காமிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி பேசுகிறோம் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சாலே போதும், அவனுங்களுக்கு அரசியல் ரீதியாகவே பெரும் பின்னடைவு தான். எப்படி செயல்படணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எதுவுமே தெரியாமல் தற்குறியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள தற்குறின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இந்த கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கிரைம் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. எந்த கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு கிரைம் ரேட் அவ்வளோ இருக்குது. 41 பேரை கொண்டுட்டானுங்க, அதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொண்டுட்டானுங்க, 50 பேருக்கு மேலே கொண்டுட்டானுங்க. இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறானுங்களோ தெரியல. நிறைய பேரை மிரட்டுறானுங்க, அப்யூஸ் பண்ணுறானுங்க, மார்க் பண்ணுறானுங்க. இப்படி பல குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. மேலும் மேலும் இவனுங்கெல்லாம் அரசியல் கட்சி தானா இல்லை ரவுடி கும்பலான்னு தெரில. நமக்கு அரசியல் வாக்கு, நம்ம இங்கே நல்லது பண்ணணும், மக்கள் சேவை செய்யணும் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமே இல்லை. ரவுடித்தனம் பண்ணணும், பொறுக்கித்தனம் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.